In this class, we are going to discuss about laws of motion. Newton's third law 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 of motion. For every action, there is an equal and opposite reaction. There is an for every action there is an equal and opposite reaction. That's action and reaction pair. சரிங்களா? இப்போ வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லால பாத்தீங்கன்னா, இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துங்க, இது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துங்க, இது செகண்ட் ஆப்ஜெக்ட் எடுத்துங்க. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் வந்து ஆக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் மேல எக்ஸர்ட் பண்ற ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட்டட் பை ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஆன் செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஆக்ஷன் எடுத்துங்க. அப்போ ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction இருக்கும். அப்போ ரியாக்ஷன் என்ன ஆகுது? ஆன் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் பாடி வந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணா அப்போ F21 அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் நியூட்டன்ஸ் தேர்ட் லால ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction சொல்லியிருக்கோம். அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் பேரா இருக்கு. இது ஒரு சிஸ்டமா எடுத்துக்கிட்டோம்னா, இது ஒரு சிஸ்டம், இந்த ஃபர்ஸ்ட் பாடியும் செகண்ட் பாடியும் ஒரு சிஸ்டமா எடுத்தோம்னா, இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் வந்து வித்தின் தி சிஸ்டம் ஆக்ட் ஆகுது. வித்தின் தி சிஸ்டம் ஆக்ட் ஆகுது. வித்தின் தி சிஸ்டம் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா இன்டர்னல் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம். என்னப்பா? இன்டர்னல் ஃபோர்ஸ்ன்னு சொல்றோம். சரிங்களா? சரி. இப்போ வந்து நம்ம ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், அதாவது மேக்னிட்யூட் ஈக்குவலா இருக்கும், ஆனால் டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்ஷனும் ரியாக்ஷனும் சேம் பாடி மேல ஆக்ட் ஆகாது. பாருங்க, ஆக்ஷன் வந்து செகண்ட் பாடி மேல ஆக்ட் ஆகுது, ரியாக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பாடி மேல ஆக்ட் ஆகிருக்கு. அப்படின்னா ஆக்ஷன் ரியாக்ஷன் டு நாட் ஆக்ட் ஆன் சேம் பாடி, தே ஆக்ட் ஆன் டூ டிஃபரெண்ட் பாடிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஆக்ஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி. எப்போ ஃபர்ஸ்ட் பாடி வந்து செகண்ட் பாடி மேல எந்த இன்ஸ்டன்ட்ல ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுதோ அதே இன்ஸ்டன்ட்ல செகண்ட் பாடி வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மேல ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணும். அப்படின்னா ஆக்ஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லால ரொம்ப 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் வந்து, அதாவது ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் இருக்கு இல்லையா, ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேர், ரியாக்ஷன் பேர் அப்படி தானப்பா? அது இந்த ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். சரிங்களா? ஆப்போசிட் அப்படின்னு வருது. செகண்ட் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா தே ஆக்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பாடிஸ், அதாவது சேம் பாடி மேல ஆக்ட் ஆகாது. ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆக்ட்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். சரிங்களா? ஆக்ஷன் ரியாக்ஷன் தே ஆக்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பாடிஸ், ஆக்ட் ஆன் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட். அதாவது சேம் ஆப்ஜெக்ட்ல ஆக்ஷன் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகாது. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஆக்ஷனும் செகண்ட் ஆப்ஜெக்ட் மேல ரியாக்ஷன் அப்படி ஆக்ட் ஆகுது. சரிங்களா? தே ஆக்ட் ஆன் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட், டிஃப்ரெண்ட் பாடிஸ். சரிங்களா? அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது தேர்ட் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா தே ஆக்ட் சைமல்டேனியஸ்லி. ஆக்ஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி, டேக்ஸ் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி, சைமல்டேனியஸ்லி. அதாவது டைம் லேக் இருக்காது, டைம் லேக் இருக்காது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாடி வந்து செகண்ட் பாடி மேல எக்ஸர்ட் பண்ண ஃபோர்ஸ் வந்து ஆக்ஷன் எடுத்துட்டு அப்புறம் 1 hour கழிச்சு தான் இந்த செகண்ட் பாடி வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மேல ரியாக்ஷன் எக்ஸர்ட் பண்ண கிடையாது. அதாவது சைமல்டேனியஸா டேக்ஸ் பிளேஸ் சைமல்டேனியஸ்லி, சைமல்டேனியஸ்லி அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இதான் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட்ல எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நியூட்டன் செகண்ட்ல நியூட்டன்ஸ் தேர்ட்ல இதெல்லாமே யூஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் லா நம்ம பார்க்க போறோம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் லாஸ். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் லாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபோர்ஸ் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு. புஷிங் ஃபோர்ஸ் அண்ட் புல்லிங் ஃபோர்ஸ் இருக்கு. இந்த புஷிங் ஃபோர்ஸ் புல்லிங் ஃபோர்ஸ் கான்செப்ட் நம்ம பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நியூட்டன்ஸ் லாஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் நான். இப்போ வந்து பாருங்க, உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போறேன். அதாவது ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் இருக்கு இல்லையா, F12, அதாவது ஃபோர்ஸ் எக்ஸர்ட்டட் ஆன் ஃபர்ஸ்ட் பாடி பை செகண்ட் பாடி வந்து F12. அதுவும் ஃபோர்ஸ் எக்ஸர்ட்டட் பை செகண்ட் பாடி அண்ட் ஃபர்ஸ்ட் பாடி இருக்கு இல்லையா, அது இது ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். இப்படி நம்ம மைனஸ் சைன் இப்படி இந்த ஆப்ஷன் கரெக்ட்னு வருமா, இல்லைன்னா F12 இஸ் ஈக்குவல் டு F21 இப்படி எழுதுறது கரெக்டா இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா, செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதாவது F12ன்றது என்ன சொல்லுங்க, ஆக்ஷன், F21ன்றது ரியாக்ஷன். இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் தானே அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனால இப்போ நம்ம 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க மேல பார் போட்டிருக்கும், பார் போட்டிருந்தா வெக்டார்னு அர்த்தம், பார் போடலைன்னா மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கிற மாதிரி அர்த்தம். அப்ப வெக்டார்ல எழுதும் போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அப்ப வெக்டார்ல ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இது கரெக்ட்.
அடுத்து மேக்னிடியூட் எழுதும்போது டைரக்ஷன் பார்க்க மாட்டோம் இல்லையா? அப்போ மேக்னிடியூட் மட்டும் கன்சிடர் பண்ணும்போது இதுவும் ஈக்குவலா இருக்கும். புரியுதுங்களா? அதாவது வெக்டார் நோடேஷன்ல தான் ஆப்போசிட் டைரக்ஷனாவும் இருக்குன்றதுனால மைனஸ் எடுக்கிறோம். மேக்னிடியூட் பார்க்கும்போது டைரக்ஷன் பார்க்க தேவையில்ல. ஸோ வெக்டார்ல எழுதும்போது மைனஸ் போட்டு எழுதுறோம். அப்படியே மேக்னிடியூட் எழுதும்போது மேக்னிடியூட் மட்டும் ஈக்குவல் அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ தட் இந்த 2 ஆப்ஷனுமே ஈக்குவல். கரெக்ட். சரிங்களா? சரி. இப்போ வந்து நம்ம புஷிங் அண்ட் புல்லிங் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது லோயர் கிளாஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் புஷ் ஆர் புல் ஆஃப் ஏ பாடி இஸ் நோன் அஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புஷிங் ஃபோர்ஸ் பார்த்துட்டு அதுக்கடுத்து புல்லிங் ஃபோர்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ புஷிங் ஃபோர்ஸ்க்கு என்ன பண்றேன்னா, இப்போ வந்து ஒரு கிரவுண்டுன்னு எடுத்துங்க, இல்லைன்னா இது டேபிள்னு கூட எடுத்துக்கங்க. டேபிள்னு எடுத்துங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த டேபிள் மேல வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு ஆப்ஜெக்ட்டை பிளேஸ் பண்ணலாம். இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் இப்போ பிளேஸ் பண்றேன். இப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டை பிளேஸ் பண்றேன். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ வந்து என்ன ஆகும்னா வந்து இந்த எர்த் கீழ இருக்கும் இல்லைங்களா? இது வந்து டேபிள்னு எடுத்துக்கங்க. இது வந்து டேபிள்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ எர்த் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து புல் பண்ணுது. வித் வாட் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா, mg ஃபோர்ஸ் புல் பண்ணுது. mg ஃபோர்ஸ் புல் பண்ணுது. கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த பிளாக் வந்து என்ன பண்ணும்னா, இந்த டேபிள வந்து புஷ் பண்ணும். புஷிங் ஃபோர்ஸ். புஷிங் ஃபோர்ஸ் வந்து நார்மல் ரியாக்ஷன். ஏன்னா பெர்பெண்டிகுலரா ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த பிளாக் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த டேபிள புஷ் பண்ணுது. இது ஆக்ஷன் எடுத்துக்கங்க. அப்போ வந்து இந்த டேபிள் வந்து பிளாக் மேல ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் எக்ஸைட் பண்ணா அது ரியாக்ஷன். அது ரியாக்ஷன். புரியுதுங்களா? இது என்னன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களாப்பா? இப்போ வந்து என்ன இல்ல, எர்த் வந்து இந்த பிளாக் மேல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg ஆக்ட் ஆகுது. அதனால இந்த பிளாக் வந்து இந்த டேபிள வந்து புஷ் பண்ணுது. அப்போ பிளாக் புஷஸ் தி டேபிள் வித் ஃபோர்ஸ் நார்மல் ரியாக்ஷன் இந்த n இருக்குல்ல, இதுதான் ஆக்ஷன் எடுத்துங்க. அப்போ டேபிள் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இந்த பிளாக் மேல எக்ஸர்ட் பண்ணும். அது n அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த n தான் நார்மல் ரியாக்ஷன். ஏன்னா ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுனால இது நார்மல் ரியாக்ஷன். ஏன் நார்மல் சொல்றேன்னா, பெர்பெண்டிகுலர் டு சர்ஃபேஸ் ஆக்ட் ஆகுதுனால நார்மல் ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம். இப்ப இந்த ஆப்ஜெக்ட் பாருங்க ரெஸ்ட்ல தானே இருக்கு. ரெஸ்ட்ல இருக்குன்னா அப்ப நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்கணும். அப்ப இந்த ஆப்ஜெக்ட் இந்த பிளாக் மட்டும் தனியா எடுத்துப்போம். இந்த பிளாக் மட்டும் தனியா எடுத்தீங்கன்னா, இது மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பாருங்க. mgன்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. அடுத்து இந்த நார்மல் ரியாக்ஷன் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து இது ரெஸ்ட்ல இருக்குன்னா, இந்த எண்ணும் mg ஈக்குவலா இருக்கணும். அப்பதான் ஆப்போசிட் ஆகுதுனால கேன்சல் ஆகி டோட்டல் ஃபோர்ஸ் 0 வரும். சோ தட் n மைனஸ் mg இஸ் ஈக்குவல் டு 0. இதுல இருந்து நமக்கு n இஸ் ஈக்குவல் டு mg. அதாவது ஒரு பிளாக் வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது ஒரு ஒரு ஃப்ளோர் ஒரு ஹாரிசான்டல் ஃப்ளோர்ல வச்சிருந்தோம்னா அப்ப என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எவ்வளவு நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுது mgன்னு ஆக்ட் ஆகுது. இப்போ நான் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு சொன்னீங்கன்னா போதும்பா. இப்போ இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அண்ட் நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட்ஸ் ஆன் திஸ் பிளாக் இருக்கு இல்லையா, இது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் தானே இருக்கு. அதனால திஸ் நார்மல் ரியாக்ஷன் அண்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தீஸ் டூ ஆக்ட்ஸ் ஆன் திஸ் பாடி மஸ்ட் பி ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் பேர் அப்படின்னு நான் சொல்றேன். நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா சொல்லுங்க. இன்னொரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் ரிப்பீட் பண்றேன். this normal reaction, this mg acts on this block, this normal reaction and mg are equal and opposite, so that this n and mg must be action and reaction pair. சொல்லுங்க ஸ்டேட்மெண்ட். நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா? ஸ்டேட்மெண்ட் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணட்டுமா? this normal reaction mg acts on this block, they are equal in magnitude but opposite in sign. Now this n and mg acts on this block must be action and reaction pair அப்படின்னு சொல்றேன். அப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா? this n and mg must be action and reaction pair அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் ரியாக்ஷன் ஷுட் டேக் பிளேஸ் ஆன் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருந்தோம். இங்க என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, they act on different bodiesனு வரணும். கரெக்ட்டுங்களா? டிஃப்ரெண்ட் பாடிஸ்னு வரணும். ஆனா இங்க என்ன ஆகுது, n mg பாருங்க, this n and mg act on same body தானே. அதனால this n and this mg are action reaction pair வராது. ஆனா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் தான். ஆனா இந்த எண்ணும் இந்த எண் இருக்கு, இது ரெண்டுமே ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர். ஏன்னா பாருங்க, இங்க இருக்கிற எண் வந்து இந்த டேபிள் மேல ஆக்ட் ஆகுது, இந்த எண் வந்து இந்த பிளாக் மேல ஆக்ட் ஆகுது. சோ இது ரெண்டுமே ஆக்ஷன் ரியாக்ஷன் பேர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? சரி, இப்போ எப்பவுமே நார்மல் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா நார்மல் ரியாக்ஷன் எப்படி ஆக்ட் ஆகும்னா பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். நார்மல் ரியாக்ஷன் எப்பவுமே எப்படி ஆக்ட் ஆகும்? பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் ஆக்ட் ஆகுது. இன்னொரு கேஸ்ல நார்மல் ரியாக்ஷன் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ வந்து ஒரு இன்க்ளைன் பிளேன் எடுத்துக்கலாம். இது வந்து இன்க்ளைன் பிளேன் எடுத்துக்கிறேன் நான். சரிங்களா? இப்போ இந்த இன்க்ளைன் பிளேனுக்கு ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுத்துக்கலாம். எவ்வளவு எடுத்துக்கலாம் பாருங்க, இந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க ஒரு பிளாக் பிளேஸ் பண்ண போறோம். இங்க வந்து ஒரு பிளாக் பிளேஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த பிளாக் இப்படி பிளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ நார்மல் ரியாக்ஷன் எவ்வளவு ஆக்ட் ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த நார்மல் ரியாக்ஷன் வந்து பர்பெண்டிகுலர் டு சர்ஃபேஸ் தான் இருக்கும். இன்க்ளைன் பிளேன் இந்த டைரக்ஷன்ல இருக்கிறதுனால அது பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல தான் நார்மல் ரியாக்ஷன் இருக்கும்.
ஆனா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? எம்ஜி ஃபோர்ஸ் வெர்டிகல் டைரக்ஷன்ல இப்படி ஆக்ட் ஆகும். இந்த டைரக்ஷன்ல எம்ஜி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ வந்து நார்மல் ரியாக்ஷன் எவ்வளவு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படிதானப்பா? இப்போ பெர்பெண்டிகுலர் டு சர்ஃபேஸ் தானே நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். அப்போ நார்மல் ரியாக்ஷன் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. இந்த பிளாக்கோட வெயிட் வந்து எம்ஜி வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த இது இன்க்ரீஸ், அதாவது கொஞ்சம் நமக்கு டயகிராம் நல்லா புரியறதுக்காக இந்த இன்க்ளைன் பிளேனை நல்லாவே வரைஞ்சு வச்சிடலாம் இப்படி. சரிங்களா? இப்படி இன்க்ளைன் பிளேன் இப்படி எடுத்துருக்கணும். நம்ம இப்படி இருக்குன்னு எடுத்துங்க. சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் தீட்டா தானப்பா? இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் தீட்டானால அப்ப இந்த ஆங்கிள் எவ்வளவு வரும்னு சொல்லுங்க? 90 மைனஸ் தீட்டா. 90 மைனஸ் தீட்டா வருமா? ஆக்சுவலா இந்த இன்க்ளைன் பிளேனும் பர்பெண்டிகுலர் லைனும் ஆங்கிள் வந்து 90 டிகிரி தானே வந்திருக்கும். இது 90 டிகிரினா இது 90 மைனஸ் தீட்டானா அப்ப இந்த ஆங்கிள் தீட்டான்னு வரணும். இந்த ஆங்கிள் தீட்டான்னு வரணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ வந்து நான் இந்த கிரீன் கலர்ல வர லைன் வரைஞ்சு பாருங்க. இது பர்பெண்டிகுலர் டு இன்க்ளைன் பிளேன் இருக்கு. இப்போ வந்து இந்த எம்ஜி வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து இப்ப என்ன பண்ணலாம்னா, நல்லா கவனிங்க. இந்த இன்க்ளைன் பிளேனை ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த நார்மல் லைன் இருக்கு, இது வேணா ஒய் ஆக்சிஸ் கூட வச்சுங்க. அப்ப இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா இது எப்படி இருக்கு? எம்ஜி வந்து எக்ஸ் ஒய் பிளேன்ல இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்படின்னா இந்த எம்ஜியை வந்து நம்ம ரெண்டு காம்பனண்டா ரிசால்வ் பண்ண போறோம். அட்ஜசன்ட் காம்பனன்ட், ஆப்போசிட் காம்பனன்ட். ஆப்போசிட் காம்பனன்ட் வந்து டவுன் தி இன்க்ளைன் பிளேன் இருக்கும். அட்ஜசன்ட் காம்பனன்ட் வந்து பர்பெண்டிகுலர் டு தி இன்க்ளைன் பிளேன் இருக்கும். இப்போ எம்ஜியை வந்து ரெண்டு காம்பனண்டா ரிசால்வ் பண்ண போறேன். ஒரு காம்பனன்ட் வந்து பாருங்க எம்ஜி காஸ் தீட்டா, இன்னொரு காம்பனன்ட் வந்து எம்ஜி சைன் தீட்டா. ஏன் இந்த காம்பனன்ட் எம்ஜி காஸ்டா எடுத்தேன்? ஏன்னா தீட்டா இந்த சைட்ல இருக்கு, இதுதான் அட்ஜசன்ட் சைடு, அதனால இது எம்ஜி காஸ்டா. இது ஆப்போசிட் சைடு வரதுனால இது எம்ஜி சைன் தீட்டா. அப்போ வந்து ஒரு பிளாக்கை வந்து நம்ம ஒரு இன்க்ளைன் பிளேன்ல வச்சுட்டோம்னா டவுன் தி இன்க்ளைன் பிளேன் எம்ஜி சைன் தீட்டா ஃபோர்ஸ் புல்லிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எம்ஜி காஸ்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் வந்து என்ன ஆக்ட் ஆகும்? பர்பெண்டிகுலர் டு இன்க்ளைன் பிளேனா இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பிளாக் இன்க்ளைன் பிளேன்ல வச்சிருக்கேன், ரஃபா இருந்தாலும் சரி, ஸ்மூத்தா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, பர்பெண்டிகுலர் டு இன்க்ளைன் பிளேன் நோ மோஷன் வந்து இருக்காது. பர்பெண்டிகுலர் டு இன்க்ளைன் பிளேன் there is no motion அப்படின்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. அப்படின்னா பர்பெண்டிகுலர் டு இன்க்ளைன் பிளேன், அதாவது பர்பெண்டிகுலர் டு இன்க்ளைன் பிளேன் வந்து நோ மோஷன்ன்றதுனால அப்போ நெட் ஃபோர்ஸ் along the perpendicular must be 0. அப்படின்னா பர்பெண்டிகுலர் டு தி இன்க்ளைன் பிளேன் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஒன்று நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுது, இன்னொன்று வந்து எம்ஜி காஸ்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ தட் என்னும் எம்ஜி காஸ்டாவும் ஆப்போசிட் இருக்கு. என் மைனஸ் எம்ஜி காஸ்டா ஈக்குவல் டு என்ன வரணும்னு சொல்லுங்க? பர்பெண்டிகுலர் டு தி இன்க்ளைன் பிளேன் நோ மோஷன் தட் என், ஸோ தட் என் மைனஸ் எம்ஜி காஸ்டா ஈக்குவல் டு 0. ஸோ தட் என் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி காஸ்டிட்டா. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நார்மல் ரியாக்ஷன் வந்து எம்ஜி காஸ்டிட்டா அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இதே ஆர்சானல் பிளேன்ல பிளேஸ் பண்ணும்போது என்ன வந்து எம்ஜின்னு வந்திருக்கும். இந்த கேஸ்ல வந்து என்ன வந்திருக்கு பாருங்க, எம்ஜி காஸ்டா அப்படின்னு வந்திருக்கு. சரி. இப்போ வந்து இது ஸ்மூத் சர்ஃபேஸா இருக்குன்னு வச்சுங்க. இந்த சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸா இருந்துச்சுன்னா இந்த எம்ஜி சைன் தீட்டா ஃபோர்ஸ் தான் வந்து புல் பண்ணியிருக்கும் ஆப்ஜெக்ட். எம்ஜி சைன் தீட்டா தான் ஆப்ஜெக்ட் டவுன் தி இன்க்ளைன் பிளேன் புல் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ வந்து டவுன் தி இன்க்ளைன் பிளேன் எம்ஜி சைன் தீட்டா ஆக்ட் ஆகிறதுனால அப்போ நெட் ஃபோர்ஸ் எலாங் தி இன்க்ளைன் பிளேன், டவுன் தி இன்க்ளைன் பிளேன் வந்து எம்ஜி சைன் தீட்டா இருக்கும். இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டை ஆக்சலரேட் பண்ணும். ஸோ தட் இந்த ஃபோர்ஸ் பிளேஸ்ல நம்ம மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி சைன் தீட்டான்னு போட்டுக்கலாம். இப்போ எம் கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டா. ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டா அப்படின்னு வருது. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது சொல்லுங்க? இன்க்ளைன்டு பிளேன், அதாவது ஒரு இன்க்ளைன் பிளேன் இருக்குன்னு எடுத்துக்கப்பா. இந்த இன்க்ளைன் பிளேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி இன்க்ளைன் பிளேன் எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துங்க. இப்படி எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்றீங்க? ஒரு பிளாக் இங்க பிளேஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படி பிளாக்கை பிளேஸ் பண்ணும்போது இந்த பிளாக் மேல என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பர்பெண்டிகுலர் டு இன்க்ளைன் பிளேன், இது நார்மல் ரியாக்ஷன். இன்னொன்று பர்பெண்டிகுலர் டு தி இன்க்ளைன் பிளேன், இங்க வந்து எம்ஜி காஸ் தீட்டா, அதாவது எம்ஜி ஃபோர்ஸ் இங்க இருக்கும் இல்லையா, அது ரெண்டு காம்பனண்டா பிரிச்சுட்டேன். ஒன்று பர்பெண்டிகுலர் டு தி இன்க்ளைன் பிளேன், இன்னொன்று வந்து எலாங் தி இன்க்ளைன் பிளேன். இது எம்ஜி சைன் தீட்டான்னு எடுத்திருக்கும். இந்த எம்ஜி சைன் தீட்டா தான் வந்து என்ன பண்ணுது? டவுன் தி இன்க்ளைன் பிளேன் புல் பண்றதுனால இங்க ஸ்மூத் சர்ஃபேஸா இருந்தா, இந்த சர்ஃபேஸ் ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா அப்போ ஃபோர்ஸ் வந்து எம்ஜி சைன் தீட்டா. அப்போ ஆக்சலரேஷன் என்ன வரும் சொல்லுங்க? ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கணும். ஆக்சலரேஷன் வந்து ஜி சைன் தீட்டா. நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தெரியல. v ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி, s இஸ் ஈக்குவல் டு ut பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். சரிங்களா? அடுத்து வந்து v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. இந்த ஃபார்முலால எல்லாமே இந்த மோஷன் அலாங் தி இன்க்ளைன் பிளேனுக்கு வந்து ஆக்சலரேஷன் பிளேஸ்ல நம்ம ஜி சைன் தீட்டான்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஸ்மூத் சர்ஃபேஸா இருக்கு. இது புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நார்மல் ரியாக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஒரு டேபிள் எடுத்துட்டு இந்த பிளாக் வச்சுட்டு இந்த கேஸ்ல வந்து n அப்போடு எம்ஜி டவுனோடு இருக்கு, n நெட் ஃபோர்ஸ் வந்து 0, n ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். கரெக்டுங்களா?
இதே வந்து இன்க்ளைன் பிளேன் இருக்கும்போது என்ன பண்ணிட்டோம், தீட்டா இன்க்ளைன் பிளேனா இருக்கும்போது இந்த கேஸ்ல வந்து நார்மல் ரியாக்ஷன் வந்து பர்பெண்டிகுலர் டு இன்க்ளைன் பிளேனா இருக்கும். அது mg காஸ்ட்டா பேலன்ஸ் பண்றதுனால n is equal to mg cos theta அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா ஒவ்வொரு கேஸ்ல வந்து நார்மல் ரியாக்ஷன் டிஃபரெண்டா இருக்கலாம். ஒருவேளை சப்போஸ் இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன்னு வச்சுங்க. இப்போ இங்க வந்து ஒரு பிளாக் இப்படி வச்சிருக்கேன். இங்க ஒரு பிளாக் வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து இங்க ஒரு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இப்படி அப்ளை பண்றேன்னு வச்சுக்கங்க. இந்த ஃபோர்ஸ் மேக்ஸ் ஆங்கிள் தீட்டா வித் ஹாரிசான்டல் இப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த கேஸ்ல நார்மல் ரியாக்ஷன் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா நார்மல் டைரக்ஷன் பர்பெண்டிகுலர் டு சர்ஃபேஸ் இருக்கும். mg ஃபோர்ஸ் ஒன்னு டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கும். இந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபோர்ஸை வந்து நம்ம 2 காம்பனண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து பாருங்க f cos θ x ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல, y டைரக்ஷன்ல என்ன வரும்னு சொல்லுங்க, f sin θ அப்படின்னு வரும். அப்படின்னா பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் நோ ஃபோர்ஸ் தானே இருக்கு. பர்பெண்டிகுலர் டு நோ மோஷன் இருக்கு. அப்போ நெட் ஃபோர்ஸ் 0 இருக்கணும். அப்போ சம் ஆஃப் அப்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அப்போ இந்த கேஸ்ல வந்து நார்மல் ரியாக்ஷன் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா, அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து n பிளஸ் f sin θ இருக்கும் இஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் mg ன்னு இருக்கும். அப்போ n இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, mg மைனஸ் f sin θ அப்படின்னு நமக்கு வரும். n மைனஸ் mg மைனஸ் f sin θ ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேஸ் நம்ம நார்மல் ரியாக்ஷன் எடுத்து நம்ம பார்க்கலாம். இன்னொரு கேஸ்ல பாக்குறேங்க. இப்போ பிளாக் இப்படி எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இப்போ ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல அப்ளை பண்றேன். புஷிங் ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்றேன். இட் மேக்ஸ் ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நார்மல் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா, நார்மல் ரியாக்ஷன் அப் தி பிளேன் ஆக்ட் ஆகுது. நார்மல் ரியாக்ஷன் வந்து அப் தி பிளேன் ஆக்ட் ஆகுது. mg வந்து டவுன் தி பிளேன் ஆக்ட் ஆகுது. அடுத்து இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம ரிசால்வ் பண்ணலாம். 2 காம்பனண்டா ரிசால்வ் பண்ணலாம். இந்த காம்பனண்ட் வந்து f cos θ, இந்த காம்பனண்ட் வந்து என்ன வரும்னு சொல்லுங்க, f sin θ. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த கேஸ்ல வந்து பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் நோ மோஷன்னால அப்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு வரும். ஸோ தட் அப்வர்ட் ஃபோர்ஸ் என்ன இருக்கு, டவுன்வர்ட் ஃபோர்ஸ் f sin θ பிளஸ் mg அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல நார்மல் ரியாக்ஷன் இப்படி வருது. ஸோ ஒவ்வொரு கேஸ்ல நார்மல் ரியாக்ஷன் நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ வந்து நம்ம கொடுத்த கேஸ்ல வந்து என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுது அதெல்லாம் பார்த்து தான் நம்ம நார்மல் ரியாக்ஷன் நம்ம டெரைவ் பண்ணணும். இன்னொரு கேஸ் இருக்கு, அப்பேரண்ட் வெயிட்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. இது நிறைய டைம் கேட்டுட்டே இருப்பாங்க டிஃபிகல்ட்டா கேட்கும் போது. சரிங்களா, அப்பேரண்ட் வெயிட்னு ஒன்று இருக்கு. அப்பேரண்ட் வெயிட்னா நம்மளுடைய வெயிட் நம்ம எவ்வளவு இருக்குன்னு ஃபீல் பண்றோம்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கிரவுண்ட் மேல நின்றுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்கப்பா. நம்ம வெயிட் வந்து ஆக்சுவல் வெயிட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா mg வெயிட். ஆக்சுவல் வெயிட் இந்த mg வெயிட். ஆனா வந்து கிரவுண்ட் வந்து நம்ம வந்து கிரவுண்டை புஷ் பண்றோம் இல்லையா, புஷிங் ஃபோர்ஸ் என்ன. அப்போ கிரவுண்ட் நம்மள புஷ் பண்ண இல்லையா, என்ன நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். அதாவது நீங்க கிரவுண்டை புஷ் பண்ணீங்கன்னா அது ஆக்ஷன். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite ரியாக்ஷன் இருக்கும். அதனால கிரவுண்ட் உங்களை புஷ் பண்ணும். அந்த புஷிங் ஃபோர்ஸ் தான் நார்மல் ரியாக்ஷன். இந்த நார்மல் ரியாக்ஷன் வித் விச் தி கிரவுண்ட் உங்களை புஷ் பண்ணுதோ அதை தான் உங்களுடைய வெயிட் மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ எப்போ எந்த பிளேஸ்ல இருந்தாலும் உங்க மேல நார்மல் ரியாக்ஷன் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லைங்களா, அந்த ஃபோர்ஸ் தான் உங்களுடைய வெயிட் அப்படின்னு நீங்க அஸ்யூம் நினைப்பீங்க. அப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம டிஃபரெண்ட் கேசஸ் எடுத்துப்போம். டிஃபரெண்ட் கேசஸ் எடுத்து ஒவ்வொரு கேஸ்லயும் நார்மல் ரியாக்ஷன் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிப்போம். அந்த நார்மல் ரியாக்ஷன் தான் நம்மளுடைய அப்பேரண்ட் வெயிட். அப்பேரண்ட் வெயிட்னா நம்ம வெயிட் எவ்வளவு இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோமோ அதுதான் அப்பேரண்ட் வெயிட். இது ஜென்ரலா எங்க பார்ப்போம்னா, இந்த லிஃப்ட் கண்டிஷன்ல பார்ப்போம். லிஃப்ட்ல வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம மூவ் பண்ணும்போது சம்திங் சேஞ்சஸ் வித் அஸ் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா. அது என்னன்னா, இந்த நார்மல் ரியாக்ஷன் தான் சேஞ்ச் ஆயிருக்கும். அந்த நார்மல் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகுறதுனால நம்ம வெயிட் சேஞ்ச் ஆன மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ அப்பேரண்ட் வெயிட் எவ்வளோன்னு நமக்கு நம்ம கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நார்மல் ரியாக்ஷன் வந்து கண்டுபிடிச்சிடணும். அதுதான் அப்பேரண்ட் வெயிட்னு நம்ம எடுத்துக்கணும். சார் நம்ம ஒரு லிஃப்ட் கண்டிஷன் எடுத்துக்கலாம். ஒரு லிஃப்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். லிஃப்ட்னு எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் கேஸ் ஒவ்வொரு கேஸ்ல எவ்வளவு அப்பேரண்ட் வெயிட் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லிஃப்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு எடுத்துக்கலாம். கேஸ் 1 வந்து லிஃப்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு வச்சுங்க. அப்போ லிஃப்ட் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம், டோட்டல் ஃபோர்ஸ் 0னா n மைனஸ் mg இஸ் ஈக்குவல் டு 0 வரணும். ஸோ n ஈக்குவல் டு mgன்னு வந்திருக்கும். புரியுதுங்களா? அப்போ வந்து லிஃப்ட் ரெஸ்ட்ல இருக்கும்போது நம்ம லிஃப்ட்ல இருக்குன்னு வச்சுங்க. ரெஸ்ட்ல இருக்கும்போது நம்மளுடைய ஆக்சுவல் வெயிட் தான் நம்ம அப்பேரண்ட் வெயிட்டாவே நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ ஜென்ரலா லிஃப்ட் என்ன ஆகும், அப்போடு மூவ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஆக்சலரேட் ஆகும், அடுத்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில மூவ் ஆகும், அதுக்கு அடுத்து ரிட்டார்ட் ஆகும். ரிட்டார்ட் ஆகிட்டு ரெஸ்ட்டுக்கு வந்துடும், மேலே போயிட்டே இருக்கும். திருப்பி மேலே போன லிஃப்ட் திருப்பி கீழே வரும் இல்லைங்களா. எப்படி கீழே வரும், டவுன்வோர்ட் ஆக்சலரேஷன் ஆகும், அடுத்து டவுன்வோர்ட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில வரும், அடுத்து டவுன்வோர்ட் ரிட்டார்டேஷன் ஆகும். ஸோ இந்த கேஸ்ல எல்லாமே அப்பேரண்ட் வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். சார் ஃபர்ஸ்ட் லிஃப்ட் ரெஸ்ட் இருக்கு. இப்போ லிஃப்ட் வந்து அப்போர்ட் ஆக்சலரேஷன் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாமா. லிஃப்ட் வந்து அப்போர்ட் ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகுது. அப்போ மேன் வந்து இங்க இருக்கா அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து mg ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது, நார்மல் ரியாக்ஷன் அப்போர்ட் ஆக்ட் ஆகுது. ஆனா நெட் ஃபோர்ஸ் இந்த கேஸ்ல 0 கிடையாது. ஏன்னா வந்து ரெஸ்ட்ல கிடையாது, லிஃப்ட் ஆக்சலரேஷன் இருக்கு இல்லையா. அப்போ நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் அப்படி போட்டுக்கலாம். n டைரக்ஷன்ல a இருக்கிறதுனால n வந்து பாசிட்டிவ் எடுத்துங்க, mg நெகட்டிவ் எடுத்துட்டு ஸோ n மைனஸ் mg ஈக்குவல் டு maன்னு போட்டுக்குங்க. அப்போ இந்த கேஸ்ல n இஸ் ஈக்குவல் டு mg இந்த பக்கம் வந்துடும் இல்லையா, அப்போ பிளஸ் ஆயிட்டு
எம்இன்னு வந்துருது. ஸோ எம் காமனா எடுத்துட்டீங்கன்னா ஏ பிளஸ் ஜி இல்லைன்னா ஜி பிளஸ் ஏ. ஸோ திஸ் மச் இஸ் தி நார்மல் ரியாக்ஷன். பாருங்க, அப்போ லிஃப்ட் அப்போட ஆக்சலரேட் ஆகும்போது நம்ம வந்து எப்படி ஃபீல் பண்ணுவோம்னா நம்மளுடைய வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். எவ்வளவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம்? எம்ஏ அளவுக்கு அதிகமா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். புரியுதுங்களா? சரி, தேர்ட் கேஸ். ஃபர்ஸ்ட் லிஃப்ட் வந்து ஆக்சலரேட் ஆச்சு. அடுத்து லிஃப்ட் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போகுது. லிஃப்ட் வந்து எப்படி போகுது? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி போகுது. வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ஆக்சலரேஷன் 0 தானப்பா. அப்போ இந்த கேஸ்ல இந்த மேன் இங்க இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? எம்ஜி ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகும், நார்மல் ரியாக்ஷன் அப்வர்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ நெட் ஃபோர்ஸ் 0, ஏன்னா ஆக்சலரேஷன் 0னா நெட் ஃபோர்ஸ் 0 வரும். அப்போ என்ன பண்ணலாம்? n மைனஸ் எம்ஜி, என்ன எம்ஜி ஆப்போசிட்னால n மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எடுத்துடலாமா? ஸோ தட் n இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, எம்ஜி அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இந்த கேஸ்ல வந்து அப்பேரண்ட் வெயிட் ஈக்குவல் டு ஆக்சுவல் வெயிட்டா வந்திருக்கு. அடுத்த கேஸ், அப்போ லிஃப்ட் வந்து ரெஸ்ட்ல இருந்து மேல ஆக்சலரேட் ஆச்சு, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில போகுது, இப்போ ரிட்டார்டேஷன் மோஷன்ல போகுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ரிட்டார்டேஷன்ல போகுது. அப்போ அப்போர்டு ரிட்டார்டேஷன் மைனஸ் ஏன்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து மேன் வந்து இங்க இருக்கு அப்படி கரெக்டுங்களா? இப்போ எம்ஜி ஃபோர்ஸ் டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது, நார்மல் ரியாக்ஷன் அப்போர்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த கேஸ்ல என் மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் என்ன போடுறோம்? இந்த நெட் ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஸோ எம் இன்ட்டு மைனஸ் ஏ மைனஸ் எம்ஏ. அப்போ என் இஸ் ஈக்குவல் என்ன வரும்? இந்த மைனஸ் எம்ஜி ரைட் சைட் போயிடுச்சுன்னா எம்ஜி மைனஸ் எம்ஏ. ஸோ எம்ஏ அளவுக்கு நமக்கு நம்மளுடைய ஆக்சுவல் வெயிட் வந்து எம்ஜி, நம்ம ஃபீல் பண்ற வெயிட் அப்பேரண்ட் என்னன்னு அர்த்தம்? நம்மளா ஃபீல் பண்ணிக்கிறது இவ்வளவு வெயிட்ல நம்ம இருக்கோம் அப்படின்னு. தட் இஸ் மைனஸ் எம்ஏ அளவு கம்மியா இருக்கும் லிஃப்ட் வந்து அப்போட ஆக்சலரேட் ஆச்சுன்னா. அப்போ n இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, m இன்ட்டு ஜி மைனஸ் ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? சரி, நெக்ஸ்ட் கேஸ் என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம இப்போ வந்து ஃபிஃப்த் கேஸ் பார்க்கலாம். ஃபிஃப்த் கேஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லிஃப்ட் வந்து டவுனோடு வந்து ஆக்சலரேஷன் ஆகுது. லிஃப்ட் வந்து டவுனோட ஆக்சலரேஷன். அப்போ டவுனோட ஆக்சலரேஷன் போட்டுக்கலாமா? அப்போ இந்த மாதிரி இருக்குப்பா, லிஃப்ட் வந்து இப்படி இருக்கு. அப்போ எம்ஜி டவுனோட ஆக்ட் ஆகுது, நார்மல் ரியாக்ஷன் அப்போட ஆக்ட் ஆகுது. இப்போ எம்ஜி தானே ஆக்சலரேஷன் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ எம்ஜியை பாசிட்டிவ் எடுத்துங்க, என்ன வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் டு ஆக்சலரேஷன் இருந்தால என்ன வந்து நெகட்டிவ் எடுத்துங்க. ஸோ எம்ஜி மைனஸ் என் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ வருமா? அப்போ மைனஸ் என் எந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா எம்ஏ எந்த பக்கம் வந்துடும்? ஸோ தட் என் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி பிளஸ் எம்ஏ. ஸோ n இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி பிளஸ் ஏ அப்படி வருது இப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து சிக்ஸ்த் கேஸ் என்ன பண்ணலாம்னா லிஃப்ட் டவுனோடு தானே ஆக்சலரேட் ஆச்சு, அடுத்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில வரும். லிஃப்ட் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில வரும்போது என்ன பண்ணலாம்னா டவுனோடு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி எடுத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் ஜீரோ அப்படி வந்துருதுங்களா? ஸோ இந்த கேஸ்ல வந்து என்ன பண்ணலாம் பாருங்க, மேன் இங்க இருக்கு, அப்படி எம்ஜி ஃபோர்ஸ் டவுனோடு ஆக்ட் ஆகுது, நார்மல் ரியாக்ஷன் அப்போர்ட் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ எம்ஜி மைனஸ் என் இஸ் ஈக்குவல் டு 0, ஏன்னா நெட் ஆக்சலரேஷன் 0, n ஈக்குவல் டு எம்ஜி. ஸோ இந்த கேஸ்ல வந்து நமக்கு ஆக்சுவல் வெயிட் தான் அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து செவன்த் கேஸ் போயிடலாமா? கேஸ் 7 பாருங்க. இப்போ வந்து மேன் இங்க இருக்கு, அப்படி டவுனோட் ரிட்டார்டேஷன் எடுத்துக்கலாம். டவுனோட் ரிட்டார்டேஷன் எடுத்தீங்கன்னா எம்ஜி டவுனோடு இருக்கு, நார்மல் ரியாக்ஷன் அப்போடு இருக்கு. எம்ஜி டைரக்ஷன்ல தான் நம்ம இந்த மோஷன் இருக்குதுல, எம்ஜி மைனஸ் என், எம்ஜி வந்து பாசிட்டிவ் எடுத்துட்டு என்ன நெகட்டிவ் எடுத்துக்கிட்டு ஈக்குவல் டு மைனஸ் எம்ஏ, ஏன்னா ஏ வந்து நெகட்டிவ் இருக்கு. அப்போ n இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும், எம்ஏ இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க, பிளஸ் ஆயிரும். ஸோ எம் இன்ட்டு ஜி பிளஸ் ஏ. அப்போ நார்மல் ரியாக்ஷன் when lift is moving downward acceleration வந்து என்ன வருது சொல்லுங்க, m இன்ட்டு ஜி பிளஸ் ஏ அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, என்ன இந்த பக்கம் வந்துருச்சு, இது இங்கே போயிருச்சு. சரிங்களா? இங்க ஒரு தப்பு பண்ணியிருக்கோங்க பாருங்க, டவுனோட ஆக்சலரேஷனுக்கு மைனஸ் என் எந்த பக்கம் வந்துருச்சுன்னா இந்த எம்ஏ லெஃப்ட் சைட் போகும்போது மைனஸ் தானே வரணும். அப்போ இங்க மைனஸ் வரணும். நீங்க கவனிக்கும் போது நான் தப்பு பண்ணா கண்டுபிடிச்சு சொல்லணும், இங்க மைனஸ் வரணும். அப்போ டவுனோட ஆக்சலரேஷனுக்கு இங்க மைனஸ் வந்திருக்கு. இங்க வந்து பாருங்க டவுனோட் ரிட்டார்டேஷனுக்கு m இன்ட்டு ஜி பிளஸ் ஏ வந்திருக்கு. ஸோ இது டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கு. இந்த கேசஸ்க்கு எல்லாமே வந்து நம்ம எல்லா கேஸும் ஞாபகம் வச்சுக்கிறத விட ஜென்ரலா ஒரு ஃபார்முலா தரேன், அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், எல்லா கேசஸ் அப்படியே அப்ளை பண்ணிடுறது. n ஈக்குவல் டு m இன்ட்டு ஜி பிளஸ் ஆர் மைனஸ் ஏன்னு ஞாபகம் வச்சுங்கப்பா. ஜி பிளஸ் ஆர் மைனஸ் ஏன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்ற கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்போடு இருந்தா பாசிட்டிவ் போடுங்க, டவுனோடு இருந்தா நெகட்டிவ்னு போடுங்க. அதே மாதிரி ஆக்சலரேஷனா இருந்தா பாசிட்டிவ்னு போடுங்க, ரிட்டார்டேஷனா இருந்தா நெகட்டிவ்னு போட்டுங்க. அப்படி போட்டீங்கன்னா இந்த எல்லா கேஸுமே வந்துடும். ஆக்சலரேஷன் 0 இருந்தா 0 போட்டுங்க. புரியுதுங்களா? பாருங்க, இப்போ ரெஸ்ட்ல இருக்கும்போது சரி, வெலாசிட்டி கான்ஸ்டன்டா இருக்கும் போதும் சரி, இந்த கேஸ்ல எல்லாம் ஆக்சலரேஷன் 0, அந்த கேஸ்ல எல்லாம் ஏ 0 போட்டா எம்ஜின்னு வந்துருது. அடுத்து வந்து பாருங்க, இப்போ வந்து இந்த கேஸ் 7th கேஸ் எடுத்துக்கலாம். டவுனோடுக்கு ஒரு மைனஸை போடுங்க, அடுத்து ரிட்டார்டேஷனுக்கு ஒரு மைனஸை போடுங்க. அப்போ 2 மைனஸ் போடுறதுனால பிளஸ் வந்துருச்சு. கரெக்டுங்களா? இங்க பாருங்க, டவுனோட ஆக்சலரேஷனுக்கு டவுனோடனால மைனஸ் போட்டீங்க, அப்படியே வந்துருது. இங்க பாருங்க அப்போட ஆக்சலரேஷன், அப்போடனா பாசிட்டிவ், ஆக்சலரேஷனா பாசிட்டிவ். ஸோ தட்
ஜி பிளஸ் ஏன்னு வந்துருச்சு. இங்க ஜி பிளஸ் ஏன்னு எழுதிக்கிங்க. அப்பதான் கன்ஃபியூஷன் இருக்காது. ஜி பிளஸ் ஏன்னு எழுதிக்கிங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஜி பிளஸ் ஏன்னு போட்டால் தான் பிட்வீன் ஜி அண்ட் ஏ இருக்கிற சைன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். பிளஸ் ஆர் மைனஸ் போட்டு அப்போ கன்ஃபியூஷன் இல்லாமல் நமக்கு வந்துடும். அப்போ ஜி பிளஸ் ஏன்னு போட்டோம்னா அப்போட ஆக்சலரேஷனுக்கு அப்போடுக்கு ஒரு பாசிட்டிவ், ஆக்சலரேஷனுக்கு ஒரு பாசிட்டிவ் இப்படின்னு வந்துருச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? இதே மாதிரி பாருங்க, அப்போர்ட் ரிட்டார்டேஷன், அப்போடுக்கு ஒரு பாசிட்டிவ், ரிட்டார்டேஷனுக்கு ஒரு மைனஸ். ஸோ பிளஸ் மைனஸ் மைனஸ்னு போட்டோம். ஸோ ஜென்ரலாக இந்த ஃபார்முலா மட்டும் நமக்கு போதும் இந்த அப்பேரண்ட் வெயிட் கண்டுபிடிக்கிறதுக்கு. நீங்கள் வந்து இந்த பிளஸ் ஆர் மைனஸ் ஜிக்கு அப்போடுக்கு பிளஸ், டவுனோடுக்கு நெகட்டிவ், ஆக்சலரேஷன் பிளஸ், ரிட்டார்டேஷன் நெகட்டிவ் படிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். புரியுதுங்களா இது? ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு புஷிங் ஃபோர்ஸ் கான்செப்ட் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு.